ஒரு டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த பொண்ணை லவ் பண்ணி கெடுத்து விட்டார். கெடுத்து விட்ட உடனே அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் அவரை பிடிச்சின்னு வந்து அந்த நல்லா ஊர்ன்ற ஊரில் வந்து தெருவில் கட்டி போட்டு 15 நாள் டெய்லி உதைக்க வேண்டியது, அப்புறம் அவுத்து கூட வேண்டியது, சாப்பாடு கொடுக்கணும், இது மாதிரி பண்ணி இந்த பொண்ணு வயசுக்கு வந்த மாதிரி இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேற ஒருத்தரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க திருவண்ணாமலை. அன்னைக்கு நைட்டே இவர் தான் கூலிப்படை அப்பயே ஃபேமஸ் இல்லை, ஆளுங்களை அனுப்பி அடிச்சு வச்சு தாலி எடுத்து இழுத்துன்னு வந்துட்டான். அப்படி வச்சு இது வந்து கள்ளக்காதல், இது அது வந்து நாடக காதல். இந்த ரெண்டு காதலும் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு தலைவர் என்ற முறையில் ராமதாஸ் தான். இது மட்டும் இல்லை, மூணாவதா இன்னொரு காதலும் வந்து ராமதாஸுக்கு இருக்கு, நிறைய இருக்குது. அது அணிவகுத்து வரும். அவர் வந்து ஆசிரியர், அந்த அம்மா பேர், அவர் பேர், அவரை பார்த்தா அன்புமணி மாதிரியே இருப்பான், ராமதாஸ் மாதிரியே இருப்பான். ஸோ அவங்களுக்கு பிறந்த பையன் தான் அது அவன். இப்போ நான் சொல்லணும், என்கிட்ட குற்றம் சாட்டுன்னு தான் சாட்டுட்டோம். நிறைய பேர் என்னன்னா அன்புமணி மேலே இருக்கிற கோபத்தில் சுசீலாவே வெளியிட்டாங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற இதில் வந்து சௌமியா வெளியிட்டாங்க அப்படின்னு பூதாகரமாக போயிட்டு இருக்கு. எனக்கு வந்து அனுப்புறாங்க, சொல்றாங்க, உங்களுக்கு சொல்றவங்க, ஆமா சொல்றவங்க சொல்றேன், ஏன் சுசீலா தான், வேற யாரு? அவங்களுக்கு எவ்வளவு சொத்து கொடுத்துருக்கிறாரு சுசீலாவுக்கு? 25,000 கோடிக்கு மேலே இருக்குது. சுசீலாவுக்கு மட்டுமா? என்னங்க சுசீலாவுக்கு மட்டுமா? நீங்க எது இல்லைன்னா என் மேலே கேஸ் போடலாம். சொத்து கொண்டு போய் கலெக்ஷன் பண்ணி கொடுக்குது ஜிகே மணி. ஜிகே மணி வந்து சுசீலா காலில் ஊந்தாதான் சீட்டு. அவன் வந்து இவர் இருக்கிறான்ல அருளுக்கும் அதே தான். சார் இவங்களுக்கு என்ன வேலை தெரியுங்களா? இந்த பாமகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்னா கொள்ளை அடிக்கிறதுக்கான ஏஜென்ட் மாதிரி எல்லாருக்கிட்டையும் இந்த உணவு வாங்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி வன்னியர் கல்வி அறக்கட்டளை தாம்பியருக்கு மாற்றி இது கேட்டால் என் பூர்வீக சொத்துங்கிறான். 1978 வரலாம் ராமதாஸுக்கு 1 சென்ட் நிலம் கிடையாது. இப்போ எவ்வளவு கோடிக்கு அவர் அதிபதி? ஒரு 2.5 லட்சம் கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. அதில் தான் அவங்க வந்து பணம் கேட்குறாங்க, பாதிக்கு மேலே பணம் கேட்குறாங்க. ஏன் நானும் ஒரு வயசு தானே எனக்கு பிரித்து கொடு, அவர் தான் குலதெய்வம், அவரு கனவு நனவாக்குறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கனவுன்னா சுசீலாவுக்கு ஒரு மரியாதை கொடுத்து சித்தியை ஏத்துக்குன்னா பிரச்சனை இல்லடான்றாரு. அவரே இந்த ஜாதி கிடையாது, எஸ்சி சர்டிஃபிகேட்ல படிச்சவரு. ஓகே, அவர் கல்யாணம் பண்ண சரஸ்வதி வந்து வன்னியர், அவர் இன்னொருத்தருக்கு வந்து ஆச்சாரி இந்த சுசீலா, இப்ப இருக்கிறது வந்து அவங்க வந்து முத்தரை. இல்ல, இது அவருடைய தனிப்பட்ட விவகாரம் இல்ல, அதை வந்து நீங்க பேச வேண்டிய தேவை. ராமதாஸ் தனிப்பட்ட விவகாரம்னா கரெக்ட். இளவரசன் திவ்யா மேரேஜ் தனிப்பட்ட தானுங்க. நாடக காதல் பண்றாங்கன்னு எவ்வளவு அமக்கலம் பண்ண நீ பண்ண, அது வந்து தப்பு கிடையாது. சாதாரண உள்ளவன் இது பண்ண அது வந்து நாடக காதல் ஆயிடுமா? இந்த மூன்றாவது மனைவி அவங்களுக்கு வந்து என்னென்ன செஞ்சிருக்கிறார் ராமதாஸ்? ரூட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் தலைவரும் அது மட்டுமின்றி வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவனருமான மதிப்பிற்குரிய திரு CN ராமமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. இப்போ ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடத்துக்கு முன்னாடியே ஒரு முதல் பேட்டி என்கிட்ட நீங்கள் கொடுத்தப்பயே ராமதாஸுக்கு இன்னொரு மனைவி இருக்கிறாங்க, அவரும் வந்து நாடக காதல் பண்ணிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் முதல் முறையாக வந்து சொன்னீங்க. ஆனால் தற்பொழுது புகைப்படமும் நீங்கள் வெளியிட்டிருந்தீங்க. தற்பொழுது வந்து அஃபிஷியலாகவே அந்த புகைப்படங்கள் வந்து வெளியாக ஆரம்பிச்சிருக்குது. இப்போ எல்லாரையும் நாடக காதல் அப்படின்னு குற்றம் சாட்டிய ராமதாஸே அப்படி ஒரு நாடக காதல் வந்து பண்ணிருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. இது பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? இல்லைங்க, நான் உண்மையை சொன்னேன். அப்போ சொல்லும்போது அந்த நாடக காதல் வந்து சரஸ்வதி பற்றி சொன்னது கரெக்டுங்களா? அவர் தான் வந்து முதல்ல போயிட்டு அது என்ன சார் அதை சொல்லுங்க. இல்லை, அது வந்து என்னென்னா, இவர் டாக்டர் படிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த பொண்ணை லவ் பண்ணி சும்மா இவராக லவ் பண்ணி கெடுத்து விட்டார். கெடுத்து விட்ட உடனே அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் அவரை பிடிச்சின்னு வந்து நான் ஓடிவிட்டேன், அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், இதெல்லாம் இல்லை. இதில் தஞ்சாவூரில் மெடிக்கல் காலேஜில் இங்கே படித்தவனுடைய ஃப்ரெண்டு அங்கே இருக்கான். அங்கே போய் அங்கே தஞ்சம் புகுந்த போது இவங்க போய் அவரை பிடிச்சின்னு வந்து அந்த நல்லா ஊர்ன்ற ஊரில் வந்து ஒரு சின்ன ரைஸ் மில் அவங்களுக்கு இந்த சின்ன ரொம்ப ரைஸ் மில்ல இந்த அளவு கூட இருக்காது. ஸோ அந்த ரைஸ் மில்லில் வச்சு என்ன பண்ணாங்க, அவரை கட்டி போட்டாங்க. வெளியில் லேம்ப் போஸ்ட்னால் இந்த விளக்கு இருக்குது இல்லைங்களா, தெருவில் கட்டி போட்டு 15 நாள் டெய்லி உதைக்க வேண்டியது, அப்புறம் அவுத்து கூட வேண்டியது, சாப்பாடு கொடுக்கணும், இது மாதிரி பண்ணினேன். அப்படி பண்ணி லவ் பண்ணி கெடுத்து விட்டுட்டு ஓடினதுக்கப்புறம் பிடிச்சின்னு வந்து பண்ண நாடக காதல் வந்து ராமதாஸ் தான் முதல்ல அரங்கேற்றின ஆள். அப்போ வந்து அவருன்னா இப்போ வந்து இதெல்லாம் கூலிங் கிளாஸ் அது இதெல்லாம் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டை போட்டு பண்ணுறாங்கன்னு. அப்போ வந்து அவர் பெல் பாட்டம், ஓகே, ஆமாம், இப்படி ஒன்று வச்சுக்கின்னு அப்புறம் முடி இருக்காது தலையில், ஆனாலும் பெல் பாட்டம்லாம் போட்டுக்கின்னு ஏமாத்தினார். அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட அவர் தான் நாடக காதல் பண்ணவர் தான். அப்புறம் வந்து எல்லா ஊரில் பிரச்சனையாகும்போது இவர் தான் முன்னுறுது, இது நாடக காதல், அந்த காதல், இதெல்லாம் வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சி என்னென்னோ போட்டு செஞ்சார். இப்போ சுசீலா வந்து நாடக காதல் இல்லை, இது வந்து கள்ளக்காதல். அவங்க ஒய்ஃபு இருக்கும்போதே இது மாதிரி பண்ணி கெடுத்து அயோக்கியத்தனம் பண்ணி அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சார், 2வது மனைவி 1965ன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து திருமணம் ஆச்சு. 50வது ஆண்டு வந்து கொண்டாடி இருக்கிறாங்க.
அஃபீஷியலாக தானே வந்து அவர் சொல்கிறாரு. இல்லைங்க, அதில் 4வது கணக்காது. அதை வந்து 1975 கல்யாணம் பண்ணதாக அவர் சொல்கிறாரு. 65 சரஸ்வதிங்க. ஓகே. 2வது வந்து சுசீலா வந்து 75 கல்யாணம் பண்ண சொல்லிட்டு அதுதான் கல்யாணம் ஓடி போயிது. இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி அது கல்யாணம் நடந்துச்சா? அந்த பேக்ரவுண்ட் என்ன சார்? இல்லை அந்த பொண்ணு பாருங்க, சுசீலாவுடைய பேக்ரவுண்டு ஒரு உண்மையை சொல்கிறேன், அதை கேளுங்க. யாரும் அதை போட மாட்டாங்க. சரஸ்வதி வந்து 5ஆம் கிளாஸ் தான் படிச்சுது, அதை கல்யாணம் பண்ணிக்கினாரு. அன்புமணி அம்மா மட்டும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதுவும் 5ஆம் கிளாஸ் தான். இது வந்து 4ஆம் கிளாஸ். 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது அதே தெருவில் இட்லி சுட்டு அந்த அம்மா விற்பாங்க. பூர்ணிமா அவங்க பேர். யார் அவங்க? பூர்ணிமா. பூர்ணிமான்றது சுசீலா அம்மா. ஓகே. அவங்க வந்து நடந்து தெருவில் இட்லிலாம் விற்றுட்டு அந்த காசு வீட்டில் கொடுத்துவிட்டு அங்கே வந்து உட்காந்துக்கும். அந்த கிளினிக்கில் அது ஓடு வீடு தான், ஒரு சின்ன இது வாடகையில் இருந்தது. டோக்கன் போட்டு கொடுக்கும் இல்லைங்களா, அந்த டோக்கன் போட்டு கொடுக்குறது வந்து அந்த வேலையை அது பார்த்துருந்தது. அந்த பொண்ணை ஒரு வந்து கெடுத்து இது பண்ணி அப்படியே இது பண்ணியிருந்தார். அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, பூர்ணிமா, இந்த பொண்ணு வயசுக்கு வந்த மாதிரி இருக்குதே, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க திருவண்ணாமலைக்கு. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி திருவண்ணாமலைக்கு போச்சு. அன்றைக்கி நைட்டே ஒரு தான் கூலிப்படை அப்பயே ஃபேமஸ் இல்லை, ஆளுங்களை அனுப்பி அடிச்சு வச்சு தாலி எடுத்து இழுத்துன்னு வந்துட்டான். அப்படி வச்சு இது வந்து கள்ளக்காதல். அது வந்து நாடக காதல். இந்த 2 காதலும் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு தலைவர் என்ற முறையில் ராமதாஸ் தான். அது ஓகே. இப்போ 3வதும் இருக்கு. அதான் அடுத்து வந்து நீங்கள் ஏற்கனவே இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறப்ப சொன்னீங்க, இது மட்டும் இல்லை 3வதாக இன்னொரு காதலும் வந்து ராமதாஸுக்கு இருக்குது. நிறைய இருக்குது, அது அணிவகுத்து வரும். ஆனால் 3வது காதலை பற்றி சொல்லிடலாம். இது யாருன்னா அந்த அம்மா பேர் வந்து அவர் வந்து ஆசிரியர். அவர் வந்து எந்த ஊர் சார்? அவர் வந்து இது அறந்தாங்கி பக்கத்தில், புதுக்கோட்டை மாவட்டம். அவர் வந்து இங்கே வந்து வேலை பண்ணும் பொழுது அவங்க அன்புமணி இருக்கிறான் இல்லையா, அன்புமணிக்கும் அவங்க பையன் ராமதாஸ் இது பண்ணியிருந்தார்ல, அவர் பேர். அவரும் பார்த்தா அன்புமணி மாதிரியே இருப்பான், ராமதாஸ் மாதிரியே இருப்பான். அவர் வந்து இப்போ எங்கே இருக்கிறான்னு கேட்டால் அறந்தாங்கியில் பெரிய இது. அவர் வந்து எம்டி ஆர்த்தோ படித்து இவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சு, இவர் தான் அவங்களுக்கு 2 தங்கச்சிங்களையும் அவர் தான் படிக்க வச்சார். ஸோ அந்த இது வந்து அந்த அம்மா பேர். ஸோ அவங்களுக்கு பிறந்த பையன் தான் அது அவன். இப்போ நான் சொல்லணும், என்கிட்ட குற்றம் சாட்டுருந்தால் சாட்டுட்டோம். நான் அந்த கிளினிக்கெலாம் போயிட்டு வந்தேன், பார்த்தேன், அந்த பையனும் பார்த்தேன். அந்த அவங்க இருக்கிற வில்லேஜில் அவ்வளோ பெரிய பேலஸ் மாதிரி வீடு, எப்படிங்க பண்ண முடியும்? அவன் தான் சவுத்து பார்ட் ஆஃப். இப்போ இந்த 2 மனைவிகளுமே ஒரே அதே அவருடைய சமூகத்தை சார்ந்தவங்களா? வன்னியர் சமூகத்தில்? இல்லை, எல்லாரும் வேறு வேறு. இவர் வந்து ராமதாஸ் ஜாதி தலைவர்னு சொல்கிறது, அவர் வந்து அவரே இந்த ஜாதி கிடையாது, எஸ்சி சர்டிஃபிகேட்டில் படித்தவர். ஓகே. அவர் கல்யாணம் பண்ண சரஸ்வதி வந்து வன்னியர். அவர் இன்னொருத்தருக்கு வந்து இங்கே ஆச்சாரி. யார்? இந்த சுசீலா. இப்போ இருக்கிறது வந்து அவங்க வந்து முத்தரையர். ஓகே. அவங்க தான் வந்து தென் தமிழ்நாட்டினுடைய இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நிர்வாகிகளை நீக்கம் பண்ணுறது போகிறது, அது அவங்க. சுசீலா வந்து மீதி பார்ட்டு ஃபுல்லாக அவங்க தான் நிர்வாகிகள் நியமனம் பண்ணுறது, நீக்கிறது, எல்லாம் பண்ணுறது. அவங்க வசூல் பண்ணி அவங்க கொடுப்பாங்க, இவர் வசூல் பண்ணி இங்கே கொடுப்பார். இல்லை, இது அவருடைய தனிப்பட்ட விவகாரம் இல்லை, அதை வந்து நீங்கள் பேச வேண்டிய தேவை. ராமதாஸ் தனிப்பட்ட விவகாரம்னா கரெக்டு. ராமதாஸ் தனிப்பட்ட மற்ற விவகாரத்தை ஏன்? இளவரசன் திவ்யா மேரேஜ் தனிப்பட்ட தானேங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதை என்ன பண்ண நீ? நாடக காதல். ஜீன்ஸு போட்டுன்னு வராங்க, இது கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுறான். ஒரு 100 ரூபாய் கொடுத்தா அட்வான்ஸ் கொடுத்தா, அப்போல்லாம் வந்து ஒரு வடைக்கு கூட ஹீரோ ஹோண்டா வண்டியெலாம் கொடுப்பாங்க, அந்த காசு கூட இல்லை அப்படின்லாம். அது ஒரு வாங்கிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதை காமிச்சு நம்ம பிள்ளைங்களாம் ஏமாற்றி போகிறான் அப்படின்னு சொன்னால் நாடக காதல் பண்ணுறாங்கன்னு எவ்வளோ அமக்கலம் பண்ணேன். தமிழ்நாட்டுக்கு அது எது பெரிய பிரச்சனை மாதிரி. சார் 2 பேர் விருப்பப்படுறான் சார், அவங்க படித்தவங்க தானே, 2 பேருக்கும் வாயில் விரல வச்சா கடிக்க தெரியாதா? டிகிரி படிக்கிறாங்க, படித்தவங்க நேசித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போது பணி செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில் அவங்களுக்கு வந்து பழகி விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணி, இது ஒன்றும் ரேர் தானே. அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் நடக்குது, ஒட்டு மொத்தமாக ஒன்றும் நடக்கலை. ஸோ அதை தான் வந்து நம்ம கேட்குறோம். இது வந்து நீ பண்ணால் அது வந்து தப்பு கிடையாது. ஒருத்தன் சாதாரண உள்ளவன் இது பண்ண அது வந்து நாடக காதல் ஆகிடுமா? நாடக காதல் தானே சொல்கிறேன். நியாயமாக பண்ணவனை கூட நேர்மையாக ஒருத்தர் விரும்பி பண்ணவங்களுக்கு கூட நாடக காதல்னு சொல்கிறீங்க, அது தப்பு தானே. இப்போ இதுக்கெல்லாம் இப்போ 3வது மனைவியும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இதுக்கு முறையான ஆதாரம் இருக்கா? இல்லை, அதெல்லாம் இருக்குதுங்க, எல்லாம் ஃபோட்டோ கிட்ட இருக்குது. இப்போல்லாம் வந்து நம்ம சொன்னோம் சுசீலா பற்றி. இப்போ லேட்டஸ்ட்டு சின்ன இதில் எப்படி வச்சுருக்காங்க, அப்போ அவங்க வீட்டு உள்ளே இருக்கிற எல்லாம் ஆதி காலத்து ராமதாஸோட இந்த ஃபோட்டோலாம் எடுத்து அவங்களே
வெளியே விடுவாங்க பாருங்கள், வரும். ஓகே, இந்த புகைப்படம் வந்து எப்படி வெளில வந்துச்சு? அது சுசிலா தரப்புல இருந்து விடப்பட்டதா, இல்லை சிலர் வந்து சொல்கிறாங்க இல்லை இது சௌமியாவும் அன்புமணியும் ராமதாஸை வீழ்த்துவதற்காக இந்த சுசிலா போட்டோ. ராமதாஸ் என்ன வீழ்ந்து போய் கிடக்குறார்? அவர் என்னது 87 வயசு ஆச்சு, ஒரு ஆள் கூட கைத்தாங்களாக வராரு. அவர் என்ன வீழ்த்தது பொலிட்டிக்கல், அது கேவலப்பட்டு சந்தி சிரிச்சு முக்காடு போட்டு மூலையில் உட்கார வச்சிட்டாங்க. மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க ஊரில், ஐயோ இது வெல்லும் தெரியாதவங்க ஷாக் ஆகுறாங்க. எதனால்? அவன் சத்தியம் பண்ணான், நேர்மையாக இருந்தான், ஒரு பெரிய இரும்பு திரையை போட்டு ராமதாஸை பற்றி மற்றவங்க பற்றி வெளியில் தெரியாமல் வச்சுருந்தாங்க. இப்போ வெட்ட வெளிச்சமாக வருது. எப்போ வந்து சுசிலா நம்மலாம் திட்டினாங்க, இப்போ அவங்களாம் தனித்தனியாக கட்டம் கட்டி செய்தி போட்டு மன்னிப்பு கேட்குறாங்க நம்மக்கிட்ட. நான் உங்களை தப்பாக சொல்லிட்டோம், அதெல்லாம் தவறுங்க, மன்னிச்சுங்க, உண்மையை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு. அவர் தான் வெளியிட்டு ராமதாஸை வந்து அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு தானே அவர் அசிங்கப்படுத்து. எனக்கு என்னங்க, அசிங்கம் செஞ்சவன் அசிங்கப்பட்டு தானே அவனை. உப்பு தென்னவன் தண்ணி கொடுக்குறான், கரெக்டுங்களா? இப்போ வந்து ராமதாஸ் ஏன் வந்து சொன்னதை வந்து அன்புமணி கேட்க மாட்டான்னா, அப்போ எடுத்த கிணறு உப்பு தண்ணி வந்து அது குடிப்பானாங்க, அதுதான் பிரச்சனை. ஸோ இதை ஏன் நான் வெளியிடுறேன், நான் துவைக்கி வச்சேன், எனக்கு வருது தகவல். இப்போ இந்த முறை இந்த முறையும் ஆமாம், நான் போட்ட இது அதை விட புது போட்டோக்களும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். பழைய காலத்துது அவங்க வீட்டில் வச்சு எல்லாம் எடுத்தது கொடுத்துருக்கேன். அது ரெண்டு பாருங்கள். அடுத்தது நான் சொல்கிறேன். இது வந்து நிறைய பேர் என்னென்னா, அன்புமணி மேலே இருக்கிற இதில் வந்து கோபத்தில் சுசிலாவே வெளியிட்டாங்க, இந்த பக்கத்தில் இருக்கிற இதில் வந்து சௌமியா வெளியிட்டாங்க அப்படின்னு பூதாகரமாக போயிட்டுருக்கு. என்கிட்ட வந்தது நான் எல்லாருக்கும் பகிர்ந்துருக்கிறேன். எனக்கு வந்து அனுப்புகிறாங்க, சொல்கிறாங்க, உங்களுக்கு சொல்கிறவங்க. ஆமாம், சொல்கிறேன். ஏன் சுசிலா தான், வேறு யார்? அவங்க என் பேரில் வந்து தப்பாக பதிவு போடுறோன்னு என்ன சொல்கிறாங்க? அவர் தான் நம்மளுக்கு மரியாதை கொடுத்து வெளி உலகத்துக்கு என்னை கொண்டு வந்தார். அவரை போய் இந்த பாண்டிச்சேரியில் ஒருத்தர் வந்து பேசினால அவனை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாங்க. அதுவும் பதிவாக வருது. அவனை போய் தொலைச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இந்த ஃபோட்டோ வர்றதுக்கு இப்போ நான் வந்து சொன்னால் என் மூலமாக வெளிப்படுன்றது தான். நான் இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்திருப்பேன். நான் இந்த சேலம் இதில் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக நான் தொடர்ந்து இல்லாமல் போய் ஏற்கனவே ஒரு புகைப்படம் முதல் முறையாக நம்மகிட்ட வெளியிட்ட புகைப்படம் வந்து அவங்களுடைய தம்பியோ, ஆமாம், அவங்க மகளோட சுசிலாவினுடைய தம்பின்னு நினைக்கிறேன், அவரோட மகளுக்கு. ஆமாம், வெங்கடேஷ். அவங்க வந்து அட்டன் பண்ண பொய்யாமொழியோடைய பொண்ணு, அது வந்து பூர்ணிமா, அதில் வெளியிட்டுதா. அதுக்கு முன்னாடியே வெளியிட்டேன். அது ஏற்காடுலாம் அங்கே போய் இவங்களாம் அடிக்கடி ஃபாரின் போகிறது, எங்கள் குடும்ப சகிதம் போவாங்க, அது எவனும் போட மாட்டான். இப்போ இங்கே வராங்கன்னா ஏற்காடு முன்னாடி 4 நாள் ஆச்சு, இது முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ராமதாஸ் இங்கே தானே வந்துருக்கிறாரு. ஓகே, எங்கே இது கல்டன் ஹோட்டலில் தான் தங்கி இருக்கிறாரு. இப்போ இங்கே வந்து பார்த்துட்டு போனாங்க இல்லைங்களா? இப்போ முழுக்க இப்போ ஜெகத்ரட்சகன் ஹோட்டலில் வந்து தங்குறது இதெல்லாம் வந்து ஒரு இன்டைரக்ட் சப்போர்ட் இருக்குதா டிஎம்கேல இருந்து? இல்லை, அது ஏங்க இன்டைரக்ட் சப்போர்ட்னா துரைமுருகன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தானேங்க அவங்களே இருக்கிறாங்க. யார்? அவர் தானே பாதுகாப்புலாம் கொடுக்குறாரு துரைமுருகன். அப்புறம் என்ன, யாருக்கு? சுசிலாவுக்கு. சரி சார், முதல்ல வந்து இவருக்கு வந்து 11 பேர் போலீஸ் இருக்கு, எங்கே வந்தாலும் வராங்க. அவங்க வரும்போது இந்த ஏகே மூர்த்தி தான் அவங்க இதில் இருக்கிறவங்க மளிகை சாமான் சிலிண்டர்லாம் கொண்டு வந்து இங்கே சரி பண்ணு. அன்றைக்கி அன்றாட காய்கறி. சென்னையிலே உங்களுக்கு வீடு இருக்கு? என்ன வீடு இருக்குது? அதெல்லாம் எவ்வளோ சார், எல்லா இடத்துலையும் வீடு என்ன சார், 120 வீட்டுக்கு மேலே வச்சுருக்கிறாங்க. இந்த அன்புமணி இந்த கோஷ்டி எங்கெங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. சுசிலாவுக்கு அவங்களுக்கு சென்னையில். ஏமா அவனா சுசிலா என்ன அவங்க 2வது பொண்டாட்டி இல்லையா சார்? இப்போ நம்ம இது கள்ளக்காதலாக கூட இருக்கட்டும், அவருக்கும் வாங்கி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு தானே முதல்ல செய்வார். இதெல்லாம் பொண்ணுக்குன்னு கொடுத்துருக்காரு, அவங்களுக்கு இருக்குது. இப்போது அடுத்த உண்மையை நம்ம இது வெளியில் வரப்போகுது, இதுக்கு அடுத்தும் வரும். ஸோ இருக்குது வரிசையாக இருக்குது, அணிவகுத்து வரும். அதெல்லாம் வந்து நான் வந்து எனக்கு என்ன இருக்குது அவங்கள பற்றி சொல்லணும். இந்த சமுதாயம் பாதிக்குது, இதை நம்பி நடு ரோட்டுக்கு இருக்கிறாங்க, இவனை நம்பி சண்டை போடுறீங்க, இவனை நம்பி இது போடுறீங்க, வம்பு வழக்குக்கு போகுது, நீங்கள் போகாதீங்க, அவன் சரியில்லாதவன். இந்த சமுதாயத்துக்கு நீ எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வாங்கினா ஏன்டா பண்ணி எனக்கு வாங்கி கொடுல, நான் இப்போ கேட்குறேன்ல. நீ இந்த சமுதாயமே இல்லையே, இருந்திருந்தால் அதை செஞ்சுருப்பேன். ஸோ இப்போ வந்து சரஸ்வதியும் நாடக காதல் தான், இது வந்து இவங்களுக்கு வந்து கள்ளக்காதல். அது ஓடி அந்த அர்த்தம் எடுத்துன்னு வந்துட்டான். இதுக்கு இன்னொன்று இருக்குது, என்ன காதல்னு பேர் வைக்கிறது, திருமணம் தாண்டிய காதலா, உறவு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்க வேண்டியதான். ஸோ அதெல்லாம் ராமதாஸ் வந்து இதே இப்போங்க நான் தான் சொல்லணும், இவனுக்கு 3-4 பொண்டாட்டி வச்சுருந்தான், அயோக்கிய பணம்னா அதுக்கு புள்ள பிறந்தது பிறக்கல, இதுக்கே இவனுக்கு நேரம் இல்லை. இவன் ஞாயிற்றுக்கிழமை தான் வருவான். நான் சொன்னால் நீங்கள் யாரும் அப்போ கேட்கல. இவன் ஞாயிற்றுக்கிழமை வந்து போகிற நாய், இவனுக்கு என்ன தெரியும், 96,000 கிராமம் இருக்குதான். நான் இப்போ போயிட்டு இருந்தேன் சார், சேலம் போயிட்டு இருந்தேன். அங்கே வந்து பேசலாம் சொன்னேன், உங்களுடைய கால்படாத கிராமம் இந்த ஊரில் ஏது, உங்களுக்காக நாங்கள் அந்த காலத்தில் வந்து உங்கள் தலையை வெட்டுவனும் வந்து கம்யூனிஸ்ட்காரன் போகிறான்னா, அப்போ வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு நகர் உருவாக்கியிருக்காங்க ஆத்தூர்புரத்தில். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் CN ராமமூர்த்தி நகர், அது ஒரு பெரிய இதுவாகவே இப்போ இருக்குது. டவுன் பஸ் அதுதான் டெர்மினஸ்.
கல்பகனூர், அதாவது வந்து ராமூர்த்தி நகர்ன்றது வந்து ஆத்தூர்லேருந்து பக்கத்தில். அதுக்கு தனி டவுன் பஸ் இருக்குது, ஒரு 30 ட்ரிப் அடிக்கிறாங்க, 10-15 பஸ் விட்றாங்க. அதுதான் டெர்மினஸ். ஓகே. போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து எல்லா அலுவலகமும் இருக்குது, அங்கே இருக்குது. ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜாக இதுவாகவே அது வளர்ந்துருக்கு. எனக்கு உங்களை நோக்கி வர்றாங்க எல்லாரும் பாமகவில். ஆமாம், பாமகவில் இருந்து எல்லாம் நீங்கள் துவக்கின கட்சி, நாங்கள்லாம் உங்களை நம்பி தான் வந்தோம், நீங்கள் ஏன் என்னை எங்கெல்லாம் வந்து பார்க்க மாட்டேறீங்க, எங்களுக்கு ரொம்ப வயசாகிடுது, எங்கள் பிள்ளைங்களாம் அறிவு சொல்லி நாங்கள் அனுப்புகிறோம் அதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து நிறைய பதிவுகள் போட்டு நிறைய கேட்டு இப்போ வந்து சேலத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். இல்லை, வழக்கமாக உங்களுக்கு வந்து கடுமையான எதிர்ப்பு இருக்கும் இல்லையா? இல்லை, எதிர்ப்பு இருக்குது தானே இந்த பாமக தரப்புல இருந்து, அப்படி இல்லையா? இல்லை, எல்லாம் எதிர்ப்பு தாங்க. முன்ன ஒரு மாதிரி வந்து அடிப்பாங்க வதிப்பாங்க, அவன் தான் கூலி போட வச்சுருங்க, ஆள் அனுப்பும், அதெல்லாம் பார்த்துட்டோம். இவன் எதுலேயும் அடங்க மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கூட்டம் போட்டால் கூட்டம் எங்கெங்கே போகிறாங்க, யார் யாரை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து காசை கொடுத்து நிப்பாட்டிடுது. இப்போ மெயினாக யார் வண்டி வாகனங்கள் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த வண்டி வாகனம் எடுக்கிறவனுக்கு தண்ணி வாங்கி கொடுக்க வேண்டியது ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது ஓகே. அப்புறம் போகிறவங்க பேசுகிறவங்களாம் எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுத்து போகாதுன்றதுக்காக பண்ணாங்க, அதையும் மீறி தான் வந்தாங்க. ஸோ இந்த மக்கள் வந்து இப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க, ராமதாஸ் நம்பகத்தன்மை மட்டும் இல்லை, இந்த இனத்துக்கு துரோகம் செய்தவன் மட்டும் இல்லை, இந்த இன துரோகி, நம்பிக்கை துரோகியாக அவங்க நினைக்கிறாங்க. இந்த சமுதாயம் வந்து தவறான தலைவர்களை நம்பி போயிட்டாங்க, இதுக்கப்புறம் இல்லை. இவர் வாழப்பாடியாரோடு பயணித்தவர், வன்னியாடிகளோடு பயணித்தவர், இவர் வந்து இந்த மும்மூர்த்திகள்னு கலைஞரால் சொன்னதெல்லாம் அவங்க சொல்கிறாங்களே. அப்போ வந்து எல்லோரும் வராங்க. இப்போ இருக்கிற எஞ்சி நான் மட்டும்தான் இருக்கிறேன், அதை வராங்க, சந்தோஷமாக வராங்க. அவர் ரொம்ப என்னென்ன என் கூட சிறையில் இருந்தவங்க அவங்கெல்லாம் 23,000 பேர் இருந்தோம் சேலம் மத்திய சிறையில். டெய்லி நான் கிளாஸ் எடுப்பேன், சமுதாயம்னா என்ன, அது எப்படி பண்ணணும், நீங்கள் எப்படி மேலே வரணும், உங்களை பற்றி தெரிஞ்சுக்குங்க, அப்படிலாம் நம்ம பண்ணியிருக்கிறோமே. ஓகே. இப்போ இது வந்து மற்றவர்களுக்கு தெரியாதா, இந்த ராமதாஸுக்கு இவ்வளவு மனைவிகள் துணைவிகள் இருக்கிறதெல்லாம்? யாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்போ மற்ற தலைவர்கள் குறித்து ஊடகங்கள் வந்து இப்போ கலைஞர் குறித்தெல்லாம் அவருக்கு 2 மனைவி இருக்கிறத வந்து கடுமையாக வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் ஏன் வெளியவே வராமல் இருந்திருக்கு? அவர் வந்து கலைஞர் வந்து நம்ம பேசக்கூடாது. அவர் முதல்ல திருமணம் பண்ணுறாரு, இறந்துட்டாங்க. அப்புறம் 2வது திருமணம் பண்ணுறாரு, அப்புறம் 3வது இது பண்ணுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து என்ன, அவருடைய வாழ்க்கையை வந்து திறந்த புத்தகமாக வச்சார், அதனால தீட்டான். இவன் ஒன்றுமே இல்லை, பூடகமாக வச்சிருக்கிற மாதிரி ஒரு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ரிலீஸ் ஆகுது. கட்சிக்காரங்களுக்கே தெரியாதா? கட்சிக்காரங்களுக்கு, கட்சியில் நிர்வாகிகள் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜிகே மணிலேருந்து எல்லாம் இருக்காங்கல்ல, எம்எல்ஏ யாருங்க சீட்டு கொடுக்குறது, அவங்க போகணும். யார்கிட்ட போகணும்? சுசிலா கிட்ட. ஏன்னா சுசிலா ஃபுல் ஃப்ளட்ஜடு இதுங்க, அவங்க தான் கட்சி அப்போ அந்த ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணுறாங்க. இல்லைனா எப்படிங்க ஒன்றும் இல்லாத ஆளுக்கு வந்து எத்தனை 1000 கோடி சொத்து கொடுத்துருக்காங்க, அறக்கட்டளை ஆரம்பித்து கொடுத்துருக்குறாங்க, பேரலாக இருக்குது. இப்போ இந்த வன்னியர் சங்க அலுவலகத்தை அவங்களுக்கு தான் விற்று இருக்கிறாங்க, திண்டிவனத்திலேருந்து ஆதி காலத்து அலுவலகத்தை. ஸோ இது எல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எவ்வளோ சொத்து கொடுத்துருக்கிறாரு சுசிலாவுக்கு? 25,000 கோடிக்கு மேலே இருக்குது. சுசிலாவுக்கு மட்டுமா? என்னங்க சுசிலாவுக்கு மட்டுமா? நீங்கள் எது நீ இல்லைன்னா என் மேலே கேஸ் போடலாம்ல, நான் கொடுப்பேன்ல, எங்கெங்கே இருக்குது, எப்படி வந்தது அப்படிலாம் சொல்லி. இப்போ ஒன்றும் இல்லை, அன்புமணி போன வருஷம் மார்ச் மாதம் இடம் வாங்குறான் 125 கோடி. எங்கே? இப்போ இருக்கிற வீடு பனையூர் இருக்குல்ல, பனையூரில் யார் பேரில், அவருடைய மனைவி பேரில் சௌமியா பேரில் 100 கோடி, அவங்க அப்பா பேரில் கார் பார்க்கிங்லாம் நிறுத்தது 25 கோடி. அது வந்து கணக்கு காமிக்குது எத்தனை எவ்வளோ கோடிங்க அது. ஸோ அவங்க சொத்து வச்சுருக்கிறாங்களே, இப்போ வாங்கியிருக்கிறாங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிற இடத்துல. ஸோ இப்போ அன்புமணி வந்து நேராக போகிறாரு, வீட்டில் போகிறாரு, ஒரே அமகலம் பண்ணுறாரு, அம்மா பாட்டில் அடிக்கிற, அப்பனை ஊமை குத்துறாரு. அவர் வந்து குத்து வாங்கிக்கின்னு போகிறாரு. 6 மணி நேரம் வீங்கி போன மூஞ்சி வந்து பச்சை தண்ணியை ஊற்றி அது சரி பண்ணிக்கின்னு அப்புறமா வெளியே வராரு. நான் முதலே கேட்குறாரு, ஏன்டா இங்கே வந்தால், எங்கள் அம்மா கட்டின வீடுன்றான். புரியுதுங்களா? இப்போ இந்த திருமண நாளுக்கு அது முன்னாடியெல்லாம் தகராறு இது வந்து தொடர்ந்து நடக்குது. நான் தான் சொன்னேன், இந்த இவர் வந்து ராமதாஸ் வந்து சௌமியாவை பார்த்தா அங்கேயே ஒன்று கட்சிக்குவாங்க, ஒரு பனியனை போட்டுக்குவான், லுங்கியை கட்டிப்பான், அப்படியே பவ்யமாக உட்காருவான். மீதி இடத்துல எவ்வளோ சரா பேசுகிறான், அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஜிகே மணி அவர் வந்து இதெல்லாம் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாரா? தனிப்பட்ட உறவு அப்படின்றத தாண்டி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வன்னியர் சங்க சொத்துக்களை இதை எல்லாத்தையும் வந்து சுசிலாவுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் அவர் வந்து அப்ஜெக்ட் பண்ண மாட்டார். அந்த சொத்தை கொண்டு போய் கலெக்ஷன் பண்ணி கொடுக்குது ஜிகே மணி வந்து சுசிலா காலில் ஊழ்ந்தால் தான் சீட்டு. அவன் வந்து இவர் இருக்கிறான்ல அருளுக்கும் அதே தான். சார் இவங்களுக்கு என்ன வேலை தெரியுங்களா, இந்த பாமகவில் இருக்கிற மாவட்ட செயலாளர்னா கொள்ளை அடிக்கிறதுக்கான ஏஜென்ட் மாதிரி. எதில் கொண்டாலும் இங்கே ஒரு குவாரி இருந்தால் அந்த தொழிற்சாலையில் இருந்தால் ரெகுலர் இன்கம் மந்த்லி பேல இவங்க வசூல் பண்ணி அந்த சுசிலா கிட்ட ஒப்படைக்கணும். சுசிலா வந்து இருக்கிற, நான் சொல்லியிருக்கேன் நிறைய இதில், அந்த மார்வாடிகள்லாம் வட்டிக்கு கொடுத்துருக்காங்க, அவங்ககிட்ட பணம் அப்படி போயிடுது. இது இல்லாமல் இவங்களும் வாங்கிட்டு போயிருக்காங்க.
இப்போ இதில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பெரும்பகுதி யாரு? சுசிலாவை தானே. எதில்? லைக்கா. அப்புறம் அம்மணி ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது சேலத்தில். அது இந்த இவங்களுடைய அண்ணன் சரவணன், இந்த அருள் அண்ணன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அம்மணி ஹாஸ்பிட்டல். அதெல்லாம் ஒரு பேருக்கு சார். இந்த பணம் ஃபுல்லாக விட்டு வட்டி கொடுத்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. 1ஆம் தேதி ஆனால் எடுத்து வந்து இங்கே கொடுத்துட்டு கப்பம் கட்டிட்டு போயிடுவாங்க. ஓகே. இப்போ சமீபத்தில் அந்த இஷ்யூ தந்தை மகனுக்கு இடையில் பிரச்சனை போயிட்டு இருந்தப்போ ஜிகே மணி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார்ல, உண்மையிலே அவருக்கு நெஞ்சு வலியா? என்ன காரணம்? ஏன்னா அவருக்காக பிரார்த்திக்கிறேன் அப்படின்னெல்லாம் வந்து அவர் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அந்த சுசீலாவுக்கும் ஆஞ்சியோ பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில். அது வந்து என்ன பண்ணிட்டாங்க, ராம்தாஸ் வந்து அதை பார்க்குறதுன்னு ஜிகே மணி அங்கே போய் படுக்க சொன்னால் ஜிகே மணியை பார்க்க போகிறோன்னு போனாங்க. யாரெல்லாம் கூட்டின்னு போனாங்க? அந்த இதுதான் இப்போ தான் வந்து கட்சி பேரை பாசமுள்ள மகன் கட்சி, பாசமுள்ள மகள் கட்சி ஆகிடுத. அந்த மகள் வந்து அந்த காந்திமதியை கூட்டுக்கிட்டு இந்த ஜிகே மணி யாரை போய் பார்த்தாங்க? ஜிகே மணியை தான் பார்த்தாங்க. ஜிகே மணிக்கு முன்னாடி அங்கே யாருக்காக அவர் ஜிகே மணி அங்கே இருக்கிறாரு? அந்த ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பைபாஸ் பண்ணி இப்போ ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க சார் அன்னைக்கு. ஆமாம், அதை தான் பார்த்துட்டு வந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க. ஒரு எதை பண்ண இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசத்தில் இதெல்லாம் தெரிஞ்சிடும் இல்லை சார். அதனால தான் இப்போ அவரை வந்து இந்த அளவுக்கு ஓய்வறியா உழைப்பாளி அப்படின்னு. அவன் எங்கே சார் ஓய்வாதி சார்? அவன் எப்போ சார் வந்து 8ஆம் கிளாஸ் வாத்தியார்? நான் தான் அந்த பையனை வந்து 5 அமைப்பாளரில் பெண்ணகரத்தில் போட்டேன். இப்போ நான் போய் ஏதாவது ஒரு ஜெயிலுக்கு போயிருக்கானா? ஒரு நாள் சாலை மறியல் அடிக்கடி பேசுவானுங்க பாமக கூட்டத்தில். ஒரு நாள் சாலை மறியல், ஒரு நாள் ரயில் நிறுத்த போராட்டம், ஒரு நாள் 7 நாள் சாலை மறியல், எம்ஜிஆர் கருப்பு கொடி காட்டினது, இது பண்ணது, அது பண்ணது, பட்டநாமம் போட்டு, இதில் எதுவுமே கிடையாது. அவன் எப்போ வரான்? 1995 வரையில் என்ன பொறுப்பில் இருந்த மாதிரி தொண்டரணி தலைவர் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வருது. இந்த நிற்கும் போது ஜெயிச்சு வந்ததுனால 4 இதில் வந்தது. இவனுக்கும் ரிஃப்ட் வருது இல்லை, தகராறு வருது இல்லை, ஹீரோனுக்கு அவருக்கும். அவர் தமிழ் பாமகன்னு போனார்ல, அப்போ வந்து அடுத்துல இருக்கோ அவர் இது பண்ணி கொடுத்தாங்க. அதுதான் வரலாறு. அதுதான் அவர். இவெல்லாம் அவனை பாரு, நீங்கள் வந்து போட்டுக்கிற மாதிரி எம்ஏ போட்டுக்கிறாரா? சிஆர் பாஸ்கரன் எம்ஏ பிஹெச்டி காகிதம் பொறிக்கிறவன் சார். அவன் எந்த காலேஜில் சார் படித்தான்? ஏதாவது படித்ததை போட்டால் பரவாயில்ல. எல்லாம் அருள் ரத்னம். அவன் என்ன படித்தான்? 10ஆம் கிளாஸ் கூட கிடையாது, பாஸு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது மாதிரி எல்லாம் பட்டியல் நீளமாக இருக்குது. ஏகே மூர்த்தி தந்தி பேப்பர் கூட படிக்க தெரியாது, எழுத்துக்கூட்டி கூட படிக்க மாட்டான் இந்த காலத்துலேயும். அவன் வந்து எம்ஏன்னு போட்டுக்கிறான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் எவனும் படிப்பாளியும் கிடையாது, சும்மா எல்லாத்துக்கும் ஒரு பேர் போட்டு அது மாதிரி செய்கிறாங்க. அப்போது ராமதாஸ் கூட ராமதாஸே அப்படி தானே. இப்போ இன்னும் வந்து இவங்களை வந்து கல்வி தாயி கோயில் அதுன்றான். அவங்களாம் 5ஆம் கிளாஸ் தானே சார்? சரஸ்வதி. இந்த பொண்ணு வந்து 4ஆம் கிளாஸ் தானே. யார்? சுசில். அதாவது வந்துங்க சுசிலாவுக்கு வந்து அவன் ஈர்த்து வந்து வச்சுருந்தான். கள்ளக்காதலி தானே அப்படியே வச்சுருந்தான் ரகசியமாக. அந்த காலத்தில் இராணுவத்தில் இதெல்லாம் பிரிட்டிஷ் அதெல்லாம் வேர்ல்டு வார்லாம் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி வந்து வச்சுருப்பானுங்க. அந்த மேஜர் கேர்லாம் கூடவே வச்சுருப்பாங்க, ரகசியம் காப்பாங்க, வெளியில் தெரியாது. அந்த மாதிரி இதை கூட வச்சுக்கின்னு அவன் ஒரு கிளினிக்கு மேலே இருந்தான் சார். கீழே வந்து அங்கெல்லாம் இருக்கும்போது அங்கேருந்து தப்பு பண்ணி அதை தொடர்ந்து இது பண்ணி அப்போ எத்தனை தடவை ஆப்ரேஷன் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு தப்பான வேலைகள்லாம் செஞ்சுட்டு அவங்க முதல்ல இவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்ததை போட்டு அச்சு தாலி எடுத்து கூட்டு வந்துட்டான். கூட்டு வந்ததுக்கப்புறம் ஒன்றும்லாம் தாலியெல்லாம் கட்டலை. அதுக்கப்புறம் இந்த இவன் இருக்கிறான் பாரு ஏகே மூர்த்தி, அவன் வந்து என்ன பண்ணால் இந்த டி நகரில் தான் சார் தாலி வாங்கிட்டு வந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி சும்மா தாலி கட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ நடந்தது? 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் தாலி கட்டினாரா? ஓகே. இல்லை, இப்போ அவங்க வெளிப்படையாக வந்து அவங்க அறிவிக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வருது? சுசிலா எங்க சொத்து இருக்குது, 2.5 லட்சம் கோடி இருக்குது. ராமதாசனை கேட்குறேன், அவன் ஒரு பொண்டாட்டி தானே, நானும் ஒரு பொண்டாட்டி, எனக்கு பாதியாக கொடுன்னு கேட்குறாங்க. அதுதான் பிரச்சனை. எனக்கு இல்லைன்னா இவ்வளோ கொடுங்க, சொத்தில் பங்கு வை. நீ வந்து தாலி கட்டினா எல்லாம் வந்த நான் ஏன் இருக்கணும்? எனக்கு கொடு, நான் காங்கு பையன், என்னை ஏன் கேவலை பண்ணுற? நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே. இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு அறக்கட்டளை எல்லாம் தொடங்குறதுக்கு. ஆமாம், அறக்கட்டளை இவன் தானே தொடங்கி வச்சான். அது வந்து விஸ்வகர்மா அறக்கட்டளை, இளைஞர் அறக்கட்டளைலாம் அவங்க தான் அந்த செயலாளர், கௌரவ தலைவர், எல்லா பணம் அவங்ககிட்ட தான் இருக்குது. அவங்க தான் அத்தாரிட்டி, அவங்க இஷ்டத்துக்கு யார் வேணாலும் கொடுக்கலாம். அது அறக்கட்டளை என்ன சார், கொஞ்சம் பணம் தானே, 1000 கோடி அப்படி தானே இருக்கும். இது டோட்டலாக இவ்வளோ வச்சுருக்கிறாங்களே. எல்லாருக்கும் ஃபைனான்சியர் சார், 7, 8, 10 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எல்லாம் மாறுபாடி நீங்கள் வந்து சல்யூட் அடிச்சுட்டு வாங்கின்னு போகிறாங்க. இவருக்கு சுசீலா பிறந்த நாள் இப்போ இதுக்குனால்னா அவங்க தானே எல்லா மாறுபாடியும் ஒரு வர சொல்கிறாங்க. தேர்தல் வந்து அவன் தானே சார் பணம் கொடுன்னா கொடுக்குறான். இதுதான் நடக்குது. எல்லாருக்கும் பச்சையாக தெரியும் சார் இது. ஆனால் அரசியல் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும். இந்த ஜிகே மணியன்மோ அப்படியே நெஞ்சு வெளியே அங்கே போயிட்டாரு, அதெல்லாம் பார்க்கல. எங்கே போகிறான்? நேராக ராமதாஸ் இங்கே வந்து அந்த இவங்க வீடு கவிதா வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அவங்க அக்கா இருக்குது இல்லையா, காந்திமதியை கூப்பிட்டுட்டு தான் இவனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாங்க? அவன் மகள்களுக்கும் அது தெரியும்.
எல்லாமே தெரியுங்க. அங்கேயே இருந்ததுனா மகளுக்கு என்ன அவங்களாம் வந்து இதை எதுவும் பிரச்சனை பண்ணலையா? என்ன பிரச்சனை? அப்பா உன்னத்தோட இருக்கிறாங்க, பணம் இருக்குது வருது, அதுங்களுக்கு என்ன வந்து பணம் வந்தால் போதாதா? வந்து எனக்கு கொடுப்பானா இந்த அவங்க 150 ஏக்கர் நிலம் மெயின் ரோடில் கொடுத்துருக்குறாங்க. யாருக்கு? காந்திமதிக்கு. அவங்க ஹஸ்பண்ட் பேரில் இருக்குது, இவங்க பேரில் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அவங்க பையன் தான் முகுந்தன். ஆமாம், 3 பையனில் கடைசி பையன் முகுந்தன். சார் இவங்கெல்லாம் சொத்துலாம் எல்லாம் கோடிகளில் தாண்டியாச்சு. கோடிகள்னால் பல 1000 கோடிகளில் வச்சுருக்கிறாங்க. வெளியில் தெரியாத அளவுக்கு வச்சுருக்கிறாங்க. இப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் யாருக்கு இது பண்ணுவாங்க? நமக்கு பணம் வேணும். அப்போ எப்படி போனான்னா நமக்கு காசு வருதா, போயிட்டு காசை வந்து வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த காசு வந்து வாங்கி கொடுக்குறது யார்? சுசீலா. அப்போ சுசீலா கூட அன்னோன்யமாக இருக்க வேண்டியது தானே. சுசீலா வந்து இந்த வேலை செஞ்சுது அந்த வேலை செஞ்சது கரெக்டு. இந்த பொண்ணு எப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது. 1986. யார்? காந்திமதி. காந்திக்கு. ஆமாம். அப்போ வந்து அதுவெல்லாம் நிறுவனங்கள் ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி தான் கல்யாண பத்திரிக்கையில் என்னங்க போடலான்னு கேட்கும்போது என்கிட்ட நீங்கள் வந்து நிர்வாகக்குழு உறுப்பினரை எடுத்துட்டான், நிறுவனர்னு போட்டுக்கிட்டான். அப்படி தான். அது கூட ப்ரைவேட் சர்க்குலேஷன் ரொம்ப பேருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்தவுடனே வந்து எல்லோரும் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் இப்போ அன்புமணியை சண்டை போடுறான், இது பண்ணுறான். நாங்களாம் இதே மாதிரி வந்து தப்பான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது என்ன பண்ணேன், இவன் சாகாசம் நமக்கு எதுக்கு, நம்ம போய் நம்ம சமுதாய வேலை செய்வோம். நாங்கள் தொடர்ந்து செய்கிற மாதிரி நிறைய பேர் செய்கிறாங்க. ராமதாஸ் வந்து மற்றவனை அப்படியே கட்டம் கட்டி நீக்கி ஒரு மாதிரி ட்ரபிள் பண்ணி விட்டா மாதிரி. அப்போ வந்து சத்தியம் பண்ண சத்தியசீலராக மக்களுக்கு தெரிஞ்சாங்க. இப்போ அவன் சாக்கடையாக தெரிகிறான். அவனுங்க எல்லாம் பண்ணுவாங்க. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சார், நிருபர்களோட ஏதாவது ஒரு கிராமத்துக்கு ராமதாஸ் போயிட்டு வர முடியுமா? கட்டி போடுறான், உதைப்பாங்க. எல்லார்கிட்டையும் இந்த உணவு வாங்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்னு தான் பேருக்கு மாற்றிக்கிட்டான். இது கேட்டால் என் பூர்வீக சொத்துங்கிறான். 1978 வரலாம் ராமதாஸுக்கு 1 சென்ட் நிலம் கிடையாது. அப்புறம் இப்போ எவ்வளோ கோடிக்கு அவர் அதிபதி? 2.5 லட்சம் கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. அதில் தான் அவங்க வந்து பணம் கேட்குறாங்க, பாதிக்கு மேலே பணம் கேட்குறாங்க. ஏன் நானும் ஒரு ஒய்ஃபு தானே, எனக்கு பிரித்து கொடு. ஓகே. இப்போ அன்புமணி இதனால் இந்த மற்றவங்களுக்கு சொத்து கொடுக்கறதுனால வந்து பிரச்சனையா? எதனால் அன்புமணிக்கு பிரச்சனை? ஏன் காந்திமதிக்கு வந்து பிரச்சனை இல்லை? காந்திமதி அப்பாவை ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்க, அன்புமணி ஏன் எதிர்க்கிறாரு? ஏங்க காந்திமதிக்கு வருமானங்க, புரியுதுங்களா? பொன் முட்டையிற வார்த்தை அவங்க அப்பா. அதனால் வந்து அவர் கூட காந்திமதிக்கு சப்போர்ட் பண்ணுது. 2வது அரசியலில் சும்மா வீட்டில் இருந்தது வந்து இப்போ வந்து ஒரு லைம் லைட்டுக்கு வராங்க. ராமதாஸுக்கு என்ன மரியாதை கிடையாது அதே மரியாதை, அன்புமணி கிடைக்கிற மரியாதை அதே மரியாதை கிடைக்குது. பெண்மணி. ஆமாம், குந்தவை. அவன் குந்தவையாக ஆக்கிட்டாங்க. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் குந்தவை ஆக்கிட்டாங்க அவங்க. இப்போ வந்து அன்புமணி வந்து என்ன ப்ராப்ளம்னா, அன்புமணி அவங்க அக்காவை ஏற்று பேச முடியாதுல்ல. இப்போ மற்றதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, சூத்திரதாரி, அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, பீடை, என்னென்ன இருக்குதோ சாத்தான், அதெல்லாம் வந்து அந்த சுசிலாவை கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க. அவங்க அக்காவை என்ன சொல்ல முடியும்? அவங்க வந்து இது கட்சிக்கு தலைவர்னு சொல்லிட்டா ஒரு மகள். இப்போ என்ன நினைக்கிறாங்க, நான் தானே கொல்லி போட வரணும்னு அதை ராமதாஸ் எல்லாம் பார்ப்பான். அவங்க பொண்ணையே கொல்லி போட சொல்லுவான் மாதிரி, ஏமா நீ போட்டி சொத்தெல்லாம் எடுத்துக்குமான்னு பேசி வச்சுருப்பான். அதை விட இன்னொரு இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமதாஸ் கூட பேர்ந்து நெருக்கமாக இருந்து வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துட்டா உங்களுக்கு வந்து அந்த இது கிடச்சிரும்ல, எல்லா அங்கீகாரமாக. இவர் செத்து போனால் நமக்கு தான் கொல்லி போட்டு எடுத்துக்கலாம்னு நினைப்பாங்க. அது இயற்கையாக பேசுறது. ஸோ ராமதாஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் மிரட்டுற மாதிரி இல்லை, நான் வந்து தூக்கு போட்டுக்குவேன், நான் வந்து சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி மிரட்டுறான்ல, நீ வந்தீனா. ஆமாம், அவன் அன்புமணி அங்கே வரமாட்டான். நீ ஒன்றா எழுதி வச்சிங்க, இதுக்கப்புறம் ஓகே போக மாட்டான். இப்போ என்ன அது, இப்போ பொதுக்குழு இன்றைக்கி வந்து நேத்தோடு முடிஞ்சிடுது. 16 குற்றச்சாட்டு, ஒரு அப்பா வந்து பிள்ளை பேரில் குற்றச்சாட்டு வைக்கிறான். இந்த 16க்கு வந்து என்னென்னா பதில் வரல, குழுவில் வந்து ஆஜராகலை. அதுக்கு அடுத்தது 1ஆம் தேதி இன்றைக்கி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை முடிவு பண்ணுவாங்க. இது எப்போ அறிவிப்பானா, வியாழக்கிழமை தான் அறிவிப்பு வரும். வந்து ஒன்று நீக்கிறது, கட்சியிலேருந்து ஒன்று நீக்கிறேன். அவன் தான் ஏற்கனவே சொல்லிட்டாரு, நீ தனியாக கட்சி நடத்திக்க, நான் ஆதரவு தரேன், நான் என் வாழ்த்து சொல்கிறேன்னு. அப்போனா இன்னும் முடிஞ்சு போச்சு. என் கட்சி பேரை யூஸ் பண்ணக்கூடாது, அப்பம் பேரை யூஸ் பண்ணக்கூடாது, அன்புமணி 6 தான் போடணுன்றான். அன்புமணி ராமதாஸ் போடக்கூடாதுன்னா, இப்போ கட்சி கொடி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு நடைப்பயணம் போகிறாரு, என்ன வெங்காயம் நடைப்பயணம், அவன் கரெக்டாக எங்கே இருக்குதா சார், மேடை கிட்டே போயிட்டு ஒரு 100 மீட்டர் கீழே இறங்கி நடந்து மேலே ஏறிடும். அதுக்கு பேர் நடைப்பயணம். இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே அன்புமணிக்கு சாதகமாக தானே அமையும்? இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ அது அன்புமணிக்கு ஆதரவாக தானே அமையும்? அது என்ன ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, நான் தான் வேர், நான் தான் விழுது, நான் தான் வந்து வியர்வை, நான் வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து பஜனை கோஷ்டி சார்,
ஒரே இடத்துல உட்காந்துக்கின்னு பண்ணிட்டுங்கிறாங்க. அன்புமணி என்னன்னா அது வந்து கரகாட்ட கோஷ்டி, ஊருக்கு போயிட்டு பாரு நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம் அதெல்லாம் பண்ணிட்டோன்னு. இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க தொடர்பு வேறு. இவன் பேரை சொன்னால் தானே துட்டுலாம் வாங்க முடியும். அன்புமணி பேரை சொல்லி என்ன பண்ண முடியும்? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கிற? ஒன்றும் பண்ணலையே. இந்த மக்களுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஆனால் இன்னமும் வன்னியர் சங்கம் வந்து ராமதாஸ் கிட்ட தானே இருக்குது. இல்லை அதுதாங்க ராமதாஸ் கிட்ட இருக்குது. இல்லை அந்த பேர் தான் இருக்குது. மக்கள்லாம் யாரும் இல்லையே. இவங்க 2 பேருக்குமே தெரியல. அவங்களுடைய கிளச்சஸ்லேருந்து அந்த இதுலேருந்து விடுபட்டு இருக்காங்க. வேரோடைய மண்ணோடு வந்து இந்த சுசிலா மேட்டரும் இந்த மற்ற இனிமேல்ட்டு வரக்கூடியதுன்னா காலி ஆகிடும். அது யாரும் பரிந்து பேசுறதுக்கு அன்புமணியை நம்புவாங்கல்ல. நான் எப்படி தான் இப்படி பிரச்சனை பையன் வந்து இருக்கிறாரு. இப்போ வந்து ராமதாஸ் எல்லாருடைய இதுவும் வந்து பால்லாம் தூக்கி அன்புமணி பேரில் போட்டார். அன்புமணி கோர்ட்டில் இருக்குது. அன்புமணி ஹேஸ் டு ப்ளே. அன்புமணி அண்ட் குரூப்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ப்ளே பண்ணணும். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். இது வரலும் ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறாங்க? அவர் தான் குலதெய்வம், அவர் கனவு நனவாக்குறோம் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்காங்க. இவர் கனவு என்ன நனவாக்குறதுக்கு? அவர் கனவுன்னா சுசீலாவுக்கு ஒரு மரியாதை கொடுத்து சித்தியை ஏற்றுக்குன்னா பிரச்சனை இல்லைடான்றாரு. அது வந்து ஒத்துக்க மாட்டான். அது இல்லாமல் நீ வந்து செயல் தலைவராக செயல்படு. இவன் இன்னும் செயல்பட்டான். எப்போ தான் தூங்கினு எப்போ நம்ம சொன்னதான் சொல்கிறாரு. 12 மணிக்கு எழுந்திருப்பான், ஒன்றும் வேலை பார்க்க மாட்டான். இப்போ தான் ஏதோ நடைப்பயணம் போகிறானா. யார் உரிமை எங்கே போய் மீட்க போகிறேன்னு கேட்குறாரு. நான் அதான் கேட்டேன். இவங்க 2 பேரும் சண்டை போகிறது வேடிக்கை பார்க்குற இந்த சமுதாயம், இந்த இதுக்கு சமுதாயத்துக்காக 25 பேர் உயிர் தியாகம் பண்ணால் அவனுக்கு யாரும் எதுவும் கொடுக்கணும் ஹெல்ப் பண்ணணும்னு இல்லை. ஒன்றுமே செய்யலையா? சொல்கிறத நம்பவே முடியலையா? நீங்கள் ஊருக்கு போங்க பாருங்கள். நான் கட்டின ஒரு வீட்டையே இடிச்சு காட்டி உடைச்சி போட்டானுங்க. எந்த ஊரில்? வந்து சித்தனி சித்தனி அது செத்து போன தியாகிகளுக்கு தான். நான் ஒரு 5 இது பண்ணி முதல்ல பண்ணி பேஸ்மெண்ட் வந்து லிண்டில் லெவலில் வந்தது. அந்த கம்பிங்கெலாம் நீட்டினுங்க, அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துன்னு போட்டான் இந்த சென்ட்ரிங் மேலே வச்சு. அப்புறம் கீழே 3 லோடு செங்கல் இருந்தது, அதையும் லாரி வச்சு எடுத்து மாட்டாங்க, வரக்கூடாது. அது அப்படியே ஒன்றும் குட்டிச்சு வரதானே. யாருக்குமே எதுவுமே கிடைக்கலையா? நான் பண்ண விடலை. அவங்களுக்கு நிதி உதவிலாம் பண்ணேன். அதுதான் நான் செஞ்சதை தவிர அவங்க யாரும் எந்த காலத்துலையும் எதுவும் செய்யலை. அவங்களாம் போய் ராமதாஸை ஒரு இதை பார்த்துருக்காங்களா? ஏகப்பட்டதில் போய் பார்த்துருக்காங்க. ஆனால் உள்ளே விட மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இப்போ சொல்கிறார் திறந்து வச்சுருது, யார் வேணாலும் பார்க்கலான்னு. சரஸ்வதியை போய் பார்த்தா என்ன பண்ணோம்? சரஸ்வதி வந்து என்ன சொல்லுது? தாலி எடுத்த முண்டச்சிங்களாம் ஏன் வந்தீங்கன்னு கேட்டவுடனே அவங்க அதோட போனவங்க தான். அப்புறம் இப்போ கூட்டம்லாம் நடக்குதுல்ல, இவ்வளோ இடத்துல இருக்குது. இந்த காவேரி எம்எல்ஏ சொல்கிறார்ல, எத்தனை லட்சம் கன்று நான் தான் வச்சாங்க அந்த தைலாவரம் தோட்டத்திலேயே. நீங்கள் அதை பாருங்கள். அவர் சொன்ன எல்லாம் நான் தானே பண்ணி கொடுத்தேன். அங்கே வர்ற காய்கறி கூட அந்த கூட்டம் நடக்கும் இல்லைங்களா, பயில் இறங்கும். அதுக்கு வந்து ஒரு தராசு எடுத்துன்னு வந்து எடை போட்டு வெளி மார்க்கெட்டில் என்ன ரேட்டுக்குதோ அந்த ரேட்டு காசு கொடுத்துட்டு தான் வாங்கும். அங்கே ஒரு மாங்காய் ஒருத்தன் வந்து அவசரப்பட்டு ஆனால் அந்த மாதிரி இந்த கக்கூஸ் நாத்தம் தான் வரும். அந்த மாதிரி வாயிலேருந்து நாரல் வார்த்தைகள் தான் வரும். இப்போ ராம்தாஸ் அது பேசுவோம், அதை விட அதிகமாக அந்த சரஸ்வதி பேசுவாங்க. ஓகே. இப்போ இந்த 3வது மனைவி அவங்களுக்கு வந்து என்னென்ன செஞ்சுருக்கிறார் ராமதாஸ்? அவங்க எல்லா பிள்ளைங்களும் படிக்க வச்சாரு. அவ்வளோ பெரிய இதுக்கு இருந்தாரு. ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காரு. தென் மாவட்ட ஹாஸ்பிட்டல் அறந்தாங்கில, ஓ புதுக்கோட்டையில். அதாவதுங்க இதை விட எல்லாம் என்னென்னா, இந்த நான் சொல்கிறேன் சுசீலா வந்து நார்த் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு கண்ட்ரோல். எல்லோரும் அங்கே போய் பார்க்கணும். அதே மாதிரி அங்கே சீட்டு வாங்குறது போகிறது எல்லாம் யார்? அந்த இவங்க தான் கண்ட்ரோல். அது எல்லாருக்கும் தெரியுங்க. அந்த பழைய காலத்து நிர்வாகிகளை கேளுங்களேன், அவங்களாம் கரெக்டாக சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த இவரெல்லாம் தெரியும், பாய் ஒருத்தருக்கார்ல அந்த பகுதியில் இருக்கிறாரு, அவரெல்லாம் கேளுங்களேன் சொல்லுவாங்க. ஓகே ஓகே. எல்லாருக்கும் தெரியும் சார். இது வெளியில் அவங்க என்னத்துக்கு நம்ம எதுக்கு கண்ணை மூடிக்கணும் போகிறாங்க? நம்ம வந்தோமா, நம்ம என்ன பழப்பு அரசியலில் நிற்க போகிறோம், ஜெயிக்க போகிறோம், இந்த கட்சி இதில் இருக்குது, அந்த இது இருக்குது போகிறது, இது மாதிரி இருக்குது. இப்போ வந்து பையன்கிட்ட வந்து உரிமை கேட்குற மாதிரி என் ட்விட்டரை முடக்கிட்டேன் கொடு, அவருக்கு டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்டு. சரி என்னுடைய இதை முடக்கிட்டேன், ஃபேஸ்புக்கை முடக்கிட்டேன், முகநூலை அது கொடு. இதை தானே கேட்டுங்கிறேன். ஊர்வலத்தை தடங்கல் பண்ணுங்க. யார்? டிஜிபிக்கு கொடுக்குறீங்க லெட்ரு, அப்புறம் உள்துறை செயலாளர் கொடுக்குறீங்க. இதுதான் நடக்குது. அதில் லெட்ரு எழுதி கொடுத்தவொடனே மடக்கிட்டாங்க. அப்போ அவன் வெளியே வர முடியாது. இதுக்கப்புறம் இது என்ன நடக்கும்னு தெரியல. இதுதானே இப்போ பண்ணிகிட்டு இருக்காரு அவரு. பணம் இருக்குது, ஏவி விடுறாரு. இப்போ அதுதான் நடக்குது. ஓகே சார். இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான்னு சார்? அடுத்த தேர்தலை ஒட்டி இப்போ இல்லைங்க, என்னென்னா இந்த கட்சி இன்னும் திமுக ஆதரவில் நிலைப்பாட்டில் இருக்கு. இல்லை, நான் நிறைய பேர் நான் திமுக ஆதரவு, அவங்க ஆட்சி இருக்கும்போது அவங்கள நம்ம கேட்குறோம். வேறு யாரும் போய் கேட்டு இதை முன்னெடுத்து செய்யலை. சமுதாய நலனுக்காக அதை காக்கணும்னு வந்தோம். அவங்க எல்லோரும் ஜெயலலிதா பேர்லேயும் வழக்கு போட்டால் அவங்க ஆட்சியில்
கலைஞர் பேரில் அவரை வழக்கு போட்டான். இப்போ ஸ்டாலின் பேரில் அவரை எடுத்து வழக்கு போட்டு இன்னும் வழக்கு நடந்துகிட்ருக்கு. எங்களுக்கானதை கொடுங்க, எங்கள் சமுதாயத்துக்கு செய்யுங்கன்னு கேட்குறோம். இப்போ வந்து முதல்வரை வந்து இது வரலும் வேறு இந்த சமுதாயம் சார்ந்த தலைவர்கள் யாரும் இது வரல. அவர் முதலமைச்சராக இது 5 வருஷம் முடிய போகுது, 4 யாரும் பார்த்தது இல்லையே, யாரும் முன் வைத்ததில்லையே, யாரும் கேட்கறதில்லை. நாங்கள் போகிறோம் கேட்குறோம். அதனால் என்ன பண்ணுறாங்க, இவங்களாம் திமுக அப்படின்னு சொல்கிறாங்க, தப்பாக எழுதுகிறாங்க. எலும்பு துண்டுக்காக அன்புமணி தானே அந்த எலும்பு துண்டுக்காக வேலை பார்க்குறான். அவர் வந்து இப்போ வந்து இந்த தேர்தலில் 3 பேர்கிட்ட காசு வாங்கினாங்கல்ல. யார்கிட்ட? பிஜேபி, திமுகவில் 3 இன்ஸ்டால்மெண்ட். முதல்ல வந்து நீங்கள் இவங்களோட கூட்டணிக்கு போகக்கூடாது, இவங்களோட தான் சேரணும். அதுக்கெல்லாம் அவங்க காசு வாங்கினாங்கல்ல, அவர் தானே கொடுத்துருக்குறாங்கல்ல. ஓகே, இப்போ ராமதாஸ் என்ன முடிவெடுப்பார், எங்கே சேருவார்? ராமதாஸ் வந்து போக்கிடமற்றவர் தான். அவர் வந்து சேர்த்துப்பாங்களான்னு தெரியல. இப்போ வந்து அன்புமணி இவர் நீக்கிடுவார், அவர் நீக்கிடுவார், அவள் தான் 2 பேரும் வியாபாரம் பண்ணுறதுக்கு இடம் பார்ப்பாங்க. யாராவது சேர்த்துக்கினா தானே எந்த இதில் சேர்த்துப்பாங்க. ஆனால் ராமதாஸ் சொல்கிறார், இதுவரை தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் யார் கூட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க, என்கிட்ட தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களெல்லாம் கட்சிக்காரங்களெல்லாம் அவர் சொல்கிறார் இல்லையா, அவங்களுக்கு என்ன சொல்லி இது பண்ணுறாரு, நான் தான் சீட்டு கொடுப்பேன், நான் தான் ஏ ஃபார்மில் கையெழுத்து போடுவேன், பி ஃபார்மில் கையெழுத்து போடுவேன், என்னை வச்சு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர். அவங்கன்னா இளைஞர்கள் அந்த இதெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, நிர்வாகிகள் மாதிரி இருக்கிறாங்கல்ல, இவங்க போட்ட நிர்வாகிகள், அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இதனுடைய கேவலம் என்னென்னா, 2009 கட்சியே கிடையாது, ரெகக்னைஸ்டு பார்ட்டி கிடையாது. இது ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. 2009 கிடையாது. இப்போ தேர்தல் கமிஷனில் வந்து உனக்கு கொடு அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரெகக்னைஸ்டு பார்ட்டிக்கு தான் இவன் வந்து தலையிடுவான் எலெக்ஷன் கமிஷன். இப்போ வந்து அவங்க பதிவு பண்ணப்பட்ட 225வது கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்குது. எங்கள் கட்சி இருக்குது, இப்போ நம்ம பண்ணியிருக்கோம், எங்களுக்கு வந்து 76வது இடத்துல இருக்குது. ஏன்னா இந்த சீனியாரிட்டி பிரகாரம் அந்த இது ஆல்பபெட் பிரகாரம் நம்ம அதுக்கு அவங்களும் இதே மாதிரி தான் இருக்கிறாங்க. இது இல்லாத ஒரு கட்சிக்கு இந்த பழைய காலத்தில் இருக்கிற பெருங்காய டப்பா இருக்குதுல்ல, அதில் எல்லா பெருங்காயம் போயிடுச்சு, காலி டப்பா காமிச்சு நான் தான் நீ தானே 2 பேரும் இருக்கிறாங்க. இதில் யாரும் வந்து உருப்பட போகிறது. இந்த சமுதாயம் அவங்கள கைவிட்டுன்னா இனிமேட்டு இது பேரை சொல்லிட்டு சமுதாயம் ஊர் உள்ளே போக முடியுமானே எனக்கு தெரியல. ஓகே, அந்த மாதிரி வந்து மக்கள் வந்து வெறுப்பாகவும் வேகமாகவும் கோபமாகவும் இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் 26ல் போட்டியிட போகிறீங்களா? நாங்கள் கண்டிப்பாக போட்டியிடுவோங்க. ஓகே, எத்தனை தொகுதிகளில்? இல்லை, வாய்ப்பு கிடைக்கிறது இல்லையா, கூட்டணிக்கு கூப்பிட்டாங்கன்னா நம்ம பார்ப்போம். அது எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு நாங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுக்க தான் பார்ப்போம், இல்லைன்னா நாங்கள் தனித்து போட்டியிடுவோம். ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி. நன்றி.